வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரார்த்த திதி. இந்த ஸ்ரார்த்த திதி செய்வதனால் என்ன பலன்? ஸ்ரார்த்த திதி என்றால் என்ன? ஸ்ரார்த்த திதியை நாம் எப்படி செய்ய வேண்டும்? இது போன்ற தகவல்கள், இதற்குண்டான பதில், இன்னும் சொல்லக்கூடிய கருத்துகள் இந்த பதிவில் நிறைய நாம் பார்க்கவிருக்கிறோம். அருமையான ஒரு பதிவு, முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிலையம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகளிலும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்றவைகளும் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களால் கிடைக்க பெறக்கூடிய புண்ணியங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நீங்கள் நான் சொன்னது போல் உங்கள் உறவுகளிடம் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ஸ்ரார்த்த திதி என்பது இறந்தவர்களின் ஒரு ஆசையை பூர்த்தி செய்வது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், இறந்த ஆன்மா இந்த பூலோகத்தில் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கும். நிராசையாக இறந்தவர்கள் என்றால் அப்படி. நிராசை இல்லாமல் இறந்து விட்டார், ஆசை எதுவும் இல்லாமல் இறந்து விட்டார் என்றால் அந்த ஆன்மா இறைவனடி சேர்வதற்காகவும் இந்த சிரார்த்த திதியை செய்து வருகிறோம். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதை நடைமுறையில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதனுடைய விஷயம் எவ்வளவுதானா என்று கேட்டீர்கள் என்றால் இன்னும் இருக்கிறது. இந்த சிரார்த்த திதி எதுக்காக தருகிறோம் என்று சொன்னால், நான் சொல்வது போல, நிராசையாக இறந்தவர்களின் ஆன்மா இங்கு சுற்றி கொண்டிருக்கும். அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவதற்கு, ஆசை எதுவும் இல்லாமல் இறந்த ஆன்மாவை இறைவனடி சேர்வதற்கும் இந்த சிரார்த்த திதியை நாம் பயன்படுத்துகிறோம் என்று ஒரு வழியில் சொன்னாலும், இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், நாம் கொடுக்கக்கூடிய இந்த சிரார்த்த திதி இறந்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கின்றோம். இதற்கு முன்னால் இறந்தவர்களுக்கு இந்த திதியை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நபரும் இறந்த பிறகு அந்த ஆன்மா சாந்தி அடைய, இறைவனிடம் சென்று சேர இந்த சிரார்த்த திதி தருவது மிகவும் அவசியம், கட்டாயம். இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அப்பா, தாத்தா, பாட்டன் என்று முறையாக ஒவ்வொருவருக்கும் நாம் சிரார்த்தம் செய்து கொண்டு வருகிறோம் என்று நீங்கள் சொன்னால் அது பாராட்டப்பட விஷயம்.
அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கோ எதற்கும் உங்களுக்கு எந்த விதமான தீய செயல் மற்றும் உங்கள் வம்சத்திற்குண்டான பாதிப்புகள் பெரிதாக எதுவும் இருக்காது. ஏனென்றால் முறையாக நீங்கள் அதை செய்து கொண்டு வருகிறீர்கள். செய்யாமல் விட்டீர்கள் என்றால் எங்களுக்கு இதை பற்றிய விபரம் தெரியாது. ஏதோ அப்பாவுக்கு தரணும்னு சொன்னாங்க, செஞ்சோம். ஆனால் எங்கள் தாத்தா பாட்டனுக்கெல்லாம் அவர் செஞ்சாரோ செய்யலையோ தெரியவில்லை என்று சொல்பவர்களே, உறவுகளே, உங்களுக்கு இது ஒரு சிறப்பான பதிவு. தெரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை. நீங்கள் இப்படி உங்கள் மூதாதையர்களுக்கு வழி வழியாக, பாட்டன் பூட்டன் இப்படி வழி வழியாக நீங்கள் சிரார்த்தம் செய்து கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் இருக்கும். இதில் நீங்கள் எவருக்கேனும் சிரார்த்த திதி கொடுக்கவில்லை என்றால் அது வம்சாவளியை பாதிக்கும். வம்சமே அற்று போகக்கூடிய அளவிற்கு தோஷமும் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சிரார்த்த திதியை நாங்கள் எப்படி செய்வது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், முறையாக ஜோதிடத்தில் சென்று உங்களுடைய தகப்பனாரோ பாட்டனாரோ அவர்கள் இறந்த தேதியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் ஜோதிடர் அதை ஆய்வு செய்து இந்த திதியில், இந்த நாளில், அடுத்த வருடம் நீங்கள் இவருக்கு சிரார்த்தம் செய்யுங்கள் என்று அவர் குறித்து கொடுப்பார். அந்த நாளை நீங்கள் நினைவில் வைத்திருந்து அந்த நாளில் நீங்கள் ஒரு பிராமணனிடம் சென்று நல்ல ஸ்பஷ்டமா உங்களுக்கு மந்திரங்கள் ஓதக்கூடிய ஒரு பிராமணாலை தேர்ந்தெடுத்து அவரிடம் நீங்கள் இது போன்ற விஷயத்தை சொன்னீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அந்த சிரார்த்தத்தை செய்து தருவார். அவர் செய்யும் சிரார்த்தத்தை அந்த திதியில் நீங்கள் இருந்து செய்யும் பொழுது உங்கள் வம்சத்தில் எவர் இறந்திருந்தாலும் அத்துணை பேருக்கும் அவர் சொல்லி அவர்களின் தோஷத்தை நீக்கி அவர்களை சாந்தப்படுத்தி இறைவன் அடியை சேருமாறு அவர்கள் உங்களுக்கு செய்து முடித்து தருவார். இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழையடி வாழையாக வம்சம் தழைத்து ஓங்கும். எந்த விதமான துன்பமும் நிகழாது. பாவ கணக்குகள் உங்களுக்கு கழிந்துவிடும். உங்களுக்கு பிறவா நிலை என்னும் நிலையை அடையக்கூடிய, முக்தி அடையக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த சிரார்த்த திதி. இதை நீங்கள் சரியாக செய்து உங்கள் சந்ததியை நீங்கள் விருத்தி செய்ய வழி செய்யுங்கள். உங்கள் மூதாதையர்கள் ஆன்மா இறைவனடி சேர வழிவகை செய்யுங்கள். இது மிக மிக முக்கியம். இறந்த ஆன்மா பூலோகத்தில் அலைந்து கொண்டிருப்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான செயல். அந்த ஆன்மா உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், இதை பற்றி நாம் பேசினால் இது ஒரு டாபிக், இது பெருசா போகும். மொத்தத்தில் அவர்கள் பசியால் இந்த ஆன்மா இங்கு சுற்றி கொண்டு இருக்கும். அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்தி இறைவன் அடியை நாடச் செய்வதற்குத்தான் இந்த சிரார்த்த திதி. இந்த சிரார்த்த திதியை நீங்கள் செய்து அந்த ஆன்மாவை இறைவன் அடி நாடச் செய்து விடுங்கள். அதன் பிறகு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகும், தோஷங்கள் நீங்கும். நீங்கள் செய்து வந்த பலன் உங்களுக்கு கண்முன்னே தோணும்.
இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நன்றாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கே தெரியும். உறவுகளே, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கும் இந்த பதிவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.